ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. மகாராஷ்டிரா தேர்தல் நடந்து முடிஞ்சு விட்டுச்சு. ஒரே கட்டமாக 288 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. உத்தரப்பிரதேசத்துல இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கிறது. முஸ்லிம் பெண்கள் ஓட்டு போட வரக்கூடாது அப்படிங்கிற துணியில துப்பாக்கியை காட்டி காவல்துறையினர் மிரட்டி இருக்கிறார்கள்னு அகிலேஷ் யாதவ் வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறாரு சமூக வலைதளத்துல. அது மட்டும் இல்லாம ஜார்க்கண்ட் மாநிலத்திலையும் 38 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட தேர்தலும் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒட்டுமொத்த தேர்தல்களிலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது மகாராஷ்டிரா மாநில தேர்தல் தான். ஏன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெறப் போகிறதா, பாஜக கூட்டணி வெற்றி பெறப் போகிறதா அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு ஹை டென்ஷன் எலெக்ஷனாக இருந்திருக்குன்றத பார்க்குறோம். முதல் முறையாக இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் 2019 மற்றும் 2024க்கு பிறகு அந்த மாநிலத்தில் சிவசேனா வர்சஸ் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் வர்சஸ் தேசியவாத காங்கிரஸ். ஆனால் பாஜக காங்கிரஸ் மட்டும் காங்கிரஸ் வர்சஸ் பாஜக அப்படின்னு இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு குழப்பத்தோட தான் இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் 59% வாக்குகள் வந்து பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 2019 தேர்தலை விட 1% வந்து அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்த 2ஆம் கட்ட தேர்தலில் 68% வாக்குகள் வந்து பதிவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் பதிவான அந்த 1% வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியல் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்லப்படுது என்னன்னா, பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் எல்லாமே பாஜக தான் வெற்றி பெறும், பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள்ல வந்து பெரும்பான்மையா இப்படிதான் சொன்னாங்க. அதுல லோக்போல் நிறுவனம் மட்டும் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருந்தாங்க. என்னென்ன காரணிகள் வந்து இதற்கு மக்கள் வந்து சொன்னாங்க, அதன் அடிப்படையில தான் நாங்க எடுத்து போட்டிருக்கிறோம். அதன்படி இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்ற ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே ஒரு புறம் இருக்கு. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து மீண்டும் ஹேமந்த் சோரன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. இன்னொரு புறம் வந்து பிஜேபி வர மாதிரியும் போடுறாங்க. ஆனா அங்க உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலையும் 14 நாடாளுமன்ற தொகுதிகள்ல கிட்டத்தட்ட 5 தொகுதிகள் மட்டும்தான் இந்தியா கூட்டணியால வெற்றி பெற முடிஞ்சுச்சு. அந்த 5 தொகுதிகளுமே ஹேமந்த் சோரன் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகள் தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த தேர்தலையுமே சட்டமன்ற தேர்தலையுமே ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஹேமந்த் சோரன் மீண்டும் வருவதற்கு பல வாய்ப்புகள் உள்ளதாக ஓட்டு போட்டுட்டு அதற்கு பின்பு அந்த மக்கள்கிட்ட கேட்கிறப்ப அவர்கள் சொன்ன காரணங்கள் தான் முக்கியமானதாக இருக்கிறது. ஏன்னா ஹேமந்த் சோரன் வந்து ஏற்கனவே பெண்களுக்கு 1500 கொடுத்துட்டு இருக்கிறாரு. பிஜேபி அதை வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே 2100 ரூபாயாக உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனா ஒரு கிளபரான மூவ் வந்து ஹேமந்த் சோரன் பண்ணாரு. நான் ஆட்சிக்கு வந்து 2500 தரேன், அதாவது ஏற்கனவே 1500 கொடுத்துட்டு இருக்கிறேன், திரும்பவும் ஆட்சிக்கு வருவோம், டிசம்பர் மாதத்திலிருந்தே 2500 கொடுப்போம் அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சதை பார்க்குறோம். இதே மாதிரி தான் மகாராஷ்டிராவிலையும் பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டே வந்து தீபாவளிக்கு போனஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்தாரு. ஏன்னா அந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட 9 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதுல 4.5 கோடி கிட்டக்க பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. பெண் வாக்காளர்கள் மட்டுமே வாக்கு செலுத்தினா போதும், எந்த ஒரு கூட்டணினாலும் எளிதாக வெற்றி பெற்றுவதும் பார்க்கிறோம். ஸோ இப்போ ஏக்நாத் ஷிண்டே வந்து தீபாவளி போனஸ் நாங்க வந்து ஏற்கனவே 1500 தரோம், திரும்ப ஆட்சிக்கு வந்தோம்னா 2100 கொடுப்போம் அப்படின்லாம் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி அப்புறம் இந்தியா கூட்டணி தரப்புல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பேருந்து அந்த மாநிலம் முழுக்க. ஸோ அந்த இலவச பேருந்து அப்படிங்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா பல இடங்கள்ல வந்து பேருந்துகளை வந்து பிரைவேட்டைசேஷன் பண்ணதுனால பேருந்து கட்டணங்கள்லாம் எக்குத்தப்பாக இருக்கிறது. டெய்லி கம்யூட்டர்ஸ் வந்து பெரும்பான்மையாக வந்து ரயிலில் தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அந்த மும்பை பொறுத்த வரைக்கும் மும்பை லோக்கல் ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த இதுதான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அதில் தான் விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இலவச பேருந்து கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சது வந்து ஒரு இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு பூஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே இது வரைக்கும் எந்த மாநிலத்திலையும் மாதம் 3000 ரூபாய் எந்த ஒரு அரசுமே கொடுக்கல. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சது. அப்புறம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அறிவிச்சது. அப்புறம் இளைஞர்களுக்கு வந்து மாதாந்திரம் 4000 ரூபாய் அறிவிச்சது அப்படிங்கிறது. இந்த 5 வாக்குறுதிகள் வந்து
மகாராஷ்டிரா மாநிலத்துல இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வேலை செய்திருப்பதாக, அதன் அடிப்படையில தான் நாங்க ஓட்டு போட போறோம் அப்படின்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நிறுவனங்கள் சொன்னதாக சொல்றாங்க. ஆப்வியஸா நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, பல கருத்து கணிப்பு நிறுவனங்கள் பிஜேபி கூட்டணி தான் வெற்றி பெற்று அங்க ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பிஜேபி கூட்டணி இருக்குமா அப்படிங்கிறதே சந்தேகத்துக்குரிய விஷயம். ஏன்னா, எல்லா கருத்து கணிப்பு நிறுவனங்களும் சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த மாநிலத்துல எந்த ஒரு கட்சியுமே பெரும்பான்மைக்கு பக்கத்துல கூட வர முடியாது அப்படிங்கிறது தான். 40 ஜெயிக்கும், 46 ஜெயிக்கும், அதிகபட்சம் 70, 80 ஜெயிக்கும் அப்படிதான் சொல்றாங்களே தவிர, பிஜேபி வந்து 145 எடுத்தா பெரும்பான்மை அப்படிங்கிறப்ப 140 எடுக்கும், 135 எடுக்கும் அப்படின்னு எந்த எந்த ஒரு இதுவும் சொல்லல. ஸோ அப்படி இருக்கிறப்ப அங்க மீண்டும் கூட்டணி தரப்புல தான் ஆட்சி. அது இந்தியா கூட்டணியா, இல்ல என்டிஏ கூட்டணியா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கிறப்ப 2019 தேர்தல்ல பிளவுபடாத சிவசேனாவாக இருந்துச்சு. அதே மாரி பிளவுபடாத தேசியவாத காங்கிரஸாக இருந்தது. ஸோ இந்த முறை 2 கட்சிகளுமே பிரிஞ்சு தனித்தனி கூட்டணியாக இருக்கிறதுனால, ஜனங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அப்படி குழப்பங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பில்ல. ஏன்னா, நாடாளுமன்ற தேர்தல்லயே வந்து இந்தியா கூட்டணி அவர்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா, 33 இடங்கள் வரைக்க நாடாளுமன்ற தேர்தல்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று காட்டியிருக்கிறார்கள். அதுவும் கடைசி நேரத்துல ஒதுக்கப்பட்ட சின்னத்த வச்சுக்கிட்டு, அத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு சரத்பவாரும், உத்தவ் தாக்கரேயும். ஏன்னா, அத வச்சு தான் இப்ப முக்கியமான சம்பவமே வந்து நாடாளுமன்றத்துல செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த 33 நாடாளுமன்ற தொகுதிகள்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள்லே எண்ணி பார்த்தாலே 140 கிட்டக்க வந்துரும் இந்தியா கூட்டணி அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ பெரும்பான்மையாக இந்த தேர்தல்ல இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள் நடத்தின விஷயத்த வச்சு ஒரு 7 காரணிகள் தான் முக்கியமான காரணிகளாக சொல்லப்படுது. அந்த 7 காரணிகள் தான் எந்த கட்சி வந்து வெற்றி பெற போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்குதுன்னு சொல்றாங்க. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 9 இடைத்தேர்தல்கள்ல வந்து ஒரு 5வது பிஜேபி ஜெயிக்கணும் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இஸ்லாமிய பெண்கள் வந்து இவர்களுக்கு எதிராக வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினரை வச்சே மிரட்டுறாங்க அப்படின்னு அகிலேஷ் யாதவ் வந்து வீடியோவையே வெளியிட்டு இவங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாருன்னு செய்திகள் வந்திருக்கிறது. ஸோ அந்த 9ல எத்தனை இடம் ஏற்கனவே அது அங்கே இருக்கக்கூடிய 9ல 5 இடங்கள் சமாஜ்வாடி பார்ட்டி கிட்ட தான் இருந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசமும் மகாராஷ்டிராவும் தான் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துச்சு. இந்துத்துவ ராமர் கோவில் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் மக்கள் நம்மளை நம்பலையா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சம்மட்டி அடி கொடுத்தாங்க. ஸோ இந்த 2 இடத்துலையுமே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்போ வாழ்வா சாவா போராட்டத்தில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நாங்கள் தனியாக நின்று ஜெயிப்போம்னு மாறுதட்டின பிஜேபி ஜார்க்கண்ட்லேயும் சரி மகாராஷ்டிராவிலையும் கூட்டணிகளோட தயவு இல்லாமல் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த எக்ஸிட் போலுடைய அவுட்கம்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த 7 காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முதல் காரணிகள் வந்து ஓபிசி ஓட்டர்ஸுடைய கன்சால்டேஷன் வந்து இப்போ வந்து பாஜகவுக்கு ஆதரவாக பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஓபிசி வாக்குகள் தான் பிஜேபிக்கு ஆதரவாக விழுவும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த ஓபிசி கன்சால்டேஷன் ஆக விடாம தடுக்கிறது என்னன்னா, விலைவாசி உயர்வு, அதுவும் குறிப்பாக விவசாயிகளுக்கு மத்தியில் எழும்பி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு கொள்முதல் சரியான விலையில பண்ணல. அவர்களுக்கு தேவையான முறையில மானியங்கள் கொடுக்கப்படல. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துற அளவுக்கு ஒன்றிய அரசும், மாநில அரசுமே செய்யல அப்படிங்கிற விவசாயிகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரெஸ் இருக்கு. மன அழுத்தம் இருக்கு. அந்த ஒரு மன அழுத்தம், அந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வந்து பிஜேபிக்கு எதிராக தான் பல ஓபிசி சாதிய மக்களை வந்து பிரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஓபிசி பிரிவுகள் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுவும் சொல்றாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக கன்சாலிடேட் ஆக வேண்டிய இடத்துல இது கன்சாலிடேட் ஆகல அப்படிங்கிறது தான் மெயினான இதில கீ டேக் அவேயாக பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மராத்தா ரிசர்வேஷன் இஷ்யூ. ஸோ அந்த மராத்தா ரிசர்வேஷன் இஷ்யூல பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இந்த மராத்தா கம்யூனிட்டி வந்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு சரியா குடுக்கல. எங்கள வந்து ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி மீதும், அந்த மகாயுதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீதும் அந்த ஒட்டுமொத்த சமூக மக்களுமே கோபத்துல இருக்கிறதாக சொல்றாங்க. ஸோ இது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக முழுக்க கன்சாலிடேட் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓபிசி பிரிவிலிருந்தும் ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆகியிருக்கிறப்ப இது பிஜேபிக்கு ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விதர்பா ரீஜன்ல டைரக்டா
காங்கிரஸ், பிஜேபி கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ விதர்பான்றது காங்கிரஸினுடைய கோட்டையாக தான் இருந்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தலையும் காலகாலமா காங்கிரஸ் கோட்டையா தான் இருந்திருக்குது. பிஜேபியை பொறுத்தவரைக்கும் மாநிலம் முழுக்க அவர்களுக்கு பல்வேறு விஷயங்கள்னால எதிர்ப்பு அலை இருக்கிறதுனால, இந்த விதர்பா ரீஜியன்ல ஓரளவுக்கு செக்யூர் பண்ணா தான் வெற்றி பெற முடியும். ஆனா இங்க வந்து இன்றைக்கு டாமினேட்டிவ் பார்ட்டியாக காங்கிரஸ் வந்து வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்திய பார்க்க முடியுது. ஸோ அங்கேயும் பிஜேபிக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஏக்நாத் ஷிண்டே வந்து நான் பெண்களுக்கு ரூ. 1500 குடுக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாலும், பெருவாரியான மக்கள் வந்து பெருவாரியான பத்திரிகையாளர்கள் இந்த விஷயத்துல ஏக்நாத் ஷிண்டேக்கு கிரெடிட் குடுத்தாலும், அது உண்மையாகவே அவருக்கு ஓரளவுக்கு நல்பெயரை உருவாக்கி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பிஜேபிய மக்கள் ஏற்க தயாராக இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து அங்க நெறைய பேருக்கு போய் சேரல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதே இடத்துல ரூ. 2100 குடுக்குறேன்னு சொன்னா கூட, காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்து ரூ. 3000 குடுப்போம். பெண்களுக்கு இலவச பேருந்து குடுப்போம் அப்படின்னு சொன்னது மக்கள் மத்தியில உள்வாங்கி இருக்குது அப்படிங்கிறத ஏன்னா ஓட்டு போடுறப்ப அவரு ஓட்டு போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன பதில்லாம் இது இருக்கு. நாங்க காங்கிரஸ் இல்ல இந்தியா கூட்டணி வந்தா ரூ. 3000 கிடைக்கும். இவங்க இவ்வளவுதான் தராங்க அப்படிங்கிற மாதிரி பெண்களே சொன்னதாக கருத்துகள் வந்திருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அலையன்ஸினுடைய டைனமிக்ஸ். கூட்டணியினுடைய ஒற்றுமை, அவர்களுடைய பலத்த எப்படி மக்கள் மத்தியில காட்டுனாங்க அப்படிங்கிறதுல இந்தியா கூட்டணி ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டிருப்பதாக சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ரீஜினல் வேரியேஷன்ஸ் இதுல பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் பிஹேவியர் வந்து மராத்தாவா, குஜராத்தியா, அதானி, அம்பானி குஜராத்தி, மோடி, அமித்ஷா குஜராத்தி. நீங்க 4 பேர் சேர்ந்து மகாராஷ்டிராவ கொள்ளையடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் அந்த மாநிலத்தில வளர்ந்திருக்கிறது. நகர்ப்புற மக்கள் மத்தியிலயும், சப்பர்பன்கள்லயும் இந்த ஒரு சென்டிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து லீடர்ஷிப் அண்ட் ஃபேக்ஷனலிசம். இது வந்து எந்த கூட்டணியில எந்த தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும், இது மாநிலம் முழுக்க அறியப்பட்ட தலைவர்களாக உத்தவ் தாக்கரேயும், சரத் பவாரும் இருக்கிறாரு. ஆனா அந்த பக்கம் பெரிய அளவுக்கு தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் 23ஆம் தேதி காலையில ஆரம்பிக்கிறப்பயே தெரிஞ்சிடும். அதிகபட்சம் ஒரு 12 மணிக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் யாரு வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இதை குறித்து பேசுவோம். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.